ஹாய் வணக்கம். நான் உங்கள் தோழன் ஏகேஆர் பேசுகிறேன். ஒரு 2-3 வீடியோஸ்லாம் நான் பதிவு பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். எல்லோரும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ வீடியோலாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் இனிமேல் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் மூலிமா கூட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துட்டாங்க. ஸோ ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் உங்கள் அன்பு தோழன் ஏகேஆருடைய பணிவான வணக்கத்தோட ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களோட பேச போகிறேன். நம்ம காலங்கள் கடந்து சென்றாலும் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைகளை நம்மளால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை அப்படின்னு பார்க்கக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்போம். ஸோ அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துடுவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம என்ன தான் கடந்து வந்தாலும், என்ன தான் கடந்து போனாலும், யாருமே அது நட்பாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கண்டிப்பாக நம்மளால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அங்கே பணம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அங்கே நம்மளை தள்ளப்படுது. அந்த பணத்தை நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை சம்பாதிக்க போகிறோம், அது என்ன மாதிரி விஷயங்களை நம்ம இழந்தோம், அதை இழந்தது எப்படி மீட்கப்படும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போகிறோம். நம்ம என்ன தான் கடந்து நம்ம எல்லாத்தையும் உழைச்சா கூட, என்ன தான் செஞ்சாலும் கடவுள் ஒரு நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வைப்பான். நம்ம நல்லா ரன்னிங்கில் போயிட்டே இருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு எல்லாமே அப்படியே கரப்ட் ஆகிட்டு நின்றுடும். அந்த டைமில் நம்ம யோசிப்போம், என்னடா இது வாழ்க்கை, நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம ஏதோ நினச்சி நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஏதோ நினச்சி போயிட்டு இருக்கோம், நம்ம நல்லா தானே பண்ணணும்னு நினச்சோம், நம்மளுக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த ஸ்டக்காவுக்குள்ளே இருக்கிற அந்த மன வேதனையும் வலியும் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதெல்லாம் நினச்சி நம்ம சோர்ந்து போகிறதுனாலையோ, அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறதுனாலையோ இது எல்லாமே இங்கே சரியாயிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக சரியாகாது. நம்ம எல்லாருமே கடந்து போகின்னு தான் இருப்போம். எல்லாருமே நம்மளை பற்றி குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. என்ன பெருசாக அவர் செய்ய போகிறாரு, ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது, எல்லாத பண்ணதை தான் பண்ணியிருப்பார், என்ன அப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் நம்ம வாழணும் நம்ம நினச்சா கூட பார்த்திங்கன்னா அதை சரியான ஒரு டைமுக்கோ சரியான ஒரு விஷயத்த நம்மளால் அந்த டெலிவரி பண்ண முடியாது. நம்ம சொல்கிற விஷயத்த சரியாக அவங்களாண்ட போய் கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு சேர்க்க முடியாது. இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நம்ம நடந்துருக்குள்ள பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்க உண்மையான பார்த்திங்கன்னா எல்லாமே மறைஞ்சா என்ன அவர் செய்ய போகிறார், என்ன செஞ்சிட போகிறார், இதுக்கப்புறம் என்ன செஞ்சார், இதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்க்குறவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சத்தியமாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதை பற்றி போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நினச்சி நம்ம வரைஞ்சிக்கிட்டு என்னடா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன நம்ம மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடையாது. நம்ம லைஃப்பை பார்த்துட்டு நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஆனால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த நிகழ்வு நடந்து அதை எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணக்குள்ள ஒரு சக்ஸஸ் பண்ணக்குள்ள அன்றைக்கி எல்லாருமே கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. அன்றைக்கி என்னடா நான் சொல்லலை, இவன் இது பண்ணி பார்த்தா இவன் நல்லா பண்ணிட்டான்னு. இந்த உலகம் ஒரு மனிதனை என்ன மாதிரி ஒன்றாலும் பேசும், என்ன மாதிரி ஒன்றாலும் கொண்டு போவோம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா யார்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கணும், யார்கிட்ட என்ன மாதிரி பழகணுன்றதை நம்ம தான் அதை அலனைஸ் பண்ணிவிட்டு பார்த்து பத்திரமா நம்ம கவனித்து போகணும். ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்களை நல்லபடியாக நம்ம பண்ணணும், இவங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நீ ஒன்றும் சொல்லி அது ஒன்றும் எதுவும் ஆக போகிறதில்ல, இல்லை நீ எதாவது செஞ்சு ஒன்றும் அவங்களுக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் உனக்கு கிடைக்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா இவர் சும்மா சொல்லுவார் ஆனால் செய்ய மாட்டார் அப்படின்னா, அதை விட செய்யாமலே விட்டுறது ரொம்ப நல்லது. அதனால் வரும் காலங்களில் இவங்களை நம்பி இருந்தேன், அவங்கள நம்பி இருந்தேன் அப்படின்னு உன்னை எந்த அளவுக்கு நீ நம்புறியோ, உனக்கு எந்த அளவுக்கு நீ எஃபெக்ட் போடுறியோ அந்த அளவுக்கு உனக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்கும். யாரை பற்றி யோசிக்காத, இங்கே யோசிக்கிற அளவுக்கு டைமும் கிடையாது. ஸோ எதை நோக்கி நீ பயணிக்கணும்னு நினைக்கிறியோ அதை நோக்கி பயணி. யார் முன்னாடிலாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ அதை நோக்கி ஒரு வைராகியத்தோடு ஜெயி. இந்த உலகத்தில் நீ பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டனா எல்லாமே உன்னை தேடி வந்துடுவாங்க. உன்னை விட்டு போன எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம்ன்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இங்கே மதிப்பாக நல்ல குணத்துக்கு இங்கே மதிப்பே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. ஸோ அதனால் எது செஞ்சாலும் நிதானமாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணுங்கள். எல்லாமே இதை இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை திட்டமிங்க, அதை திட்டமிச்சு அதுக்கோசம் ஓடுங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கான சக்ஸஸ் இருக்கும். அன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க. அந்த ஜெயிப்பை பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் எல்லாத்தையும் பேசப்படும். என்னடா எப்படி இருந்தான், இவன் நல்லா பண்ணிட்டான், பரவாயில்ல, இப்படி இருந்துட்டு நல்லா ஜெயிச்சிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கோசம் இல்லாட்டியும் உங்களுக்கோசம் அந்த உழைப்பை போடுங்க. அந்த உழைப்பு உண்மையிலுமே ஒரு பெரிய அளவில் இருக்கும்ன்றது தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ அதனால் யாரையும் நம்பியும் பயணிக்காதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி இந்த பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும்ன்றதுனால தான் நான் போடுறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்துருந்ததுன்னா நீங்கள் அதை எப்படி அலர்னஸ் பண்ணிவிட்டு மற்ற லெவலுக்கு போகணுன்றதை நீங்கள் பார்த்து பத்திரமா கவனிங்க.
ஸோ அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பாக நிறைய விஷயங்களோட உங்களோட வந்து கண்டிப்பாக சந்திப்பேன். இந்த வீடியோ வாயிலாக உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் ஏகேஆர். நன்றி, வணக்கம்.